உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் இந்த இடத்துல சாட்சியை நிறுத்தின தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த சாட்சி நான் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும். பட் இதெல்லாம் அதாவது நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டவங்க அதை இதெல்லாம் பெருசா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த விதத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி பார்ப்போம் அப்படின்னே போனேன். லாஸ்ட் 2 வீக்ஸ் பிரதர் இது ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. பெற்றுக்கொண்ட நன்மையை நம்ம கண்டிப்பாக சாட்சியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால நான் போன வாரமே நான் டிசைட் பண்ணேன், கண்டிப்பாக நான் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, சின்னதுலேருந்தே நான் கிறிஸ்தவ ஃபேமிலியில் வந்தது தான். பட் என்ன அப்படின்னா, அதாவது எதுனாலும் நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுத்துடணும். தேவன் அவரோட சித்தம் இல்லாமல் நமக்கு எதையுமே செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு ப்ரீச்சிங்லேயே தான் நான் வளர்ந்துருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது வியாதி வந்தால் கூட தேவனோட சித்தம் இல்லாமல் அது நமக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீச்சிங் இருந்துச்சு. இங்கே வந்த பின்னாடி தான் நான் நிறையா கற்றுக்கொண்டேன். அதாவது தேவன் அவரோட சித்தத்தின்படி நம்ம நடத்துகிறாரு. அதுவும் என்ன அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கணும், அதாவது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் கற்றுக்கொண்டேன். ஆரம்பத்தில் எங்களுக்குள்ளேயே நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக நானே நிறையா விஷயங்களை அனுபவிக்க ஆரம்பித்தேன். அதில் ஒன்று தான் இந்த இது. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஃபிஷரின் ஏனோ அப்படின்ற மாதிரி, அதாவது பைல்ஸுக்கு ஈக்குவலான ஒன்று. அப்போ என்ன அப்படின்னா, ப்ளீடிங் இருந்துச்சு. எனக்கு நான் மெடிக்கல் லைனில் இருக்கனால எனக்கு அந்த சிவியாரிட்டி நிறையாவே தெரியும். ஸோ ஹாஸ்பிட்டல் சைடு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் அப்படின்ற லெவலுக்கு தான் போகும். பட் அது ரீஆக்கர் ஆகும் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஸோ அது ஒரு பயத்துலேயே இருந்துச்சு. அந்த டைமில் பிரதர் இவங்க மாறின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்காக சொன்னாங்க, நான் அந்த இதுக்காக நான் ஜோம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு இது கண்டிப்பாக சரியாகணும், நான் சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் 1 இயர் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது ஹோமியோ எடுத்தேன். ஏன்னா மெடிக்கல் போனோம் அப்படின்னா சர்ஜரி வரைக்கும் போயிடுவாங்க அப்படின்னு ஹோமியோக்குள்ளே போனேன். ஆனால் ஒரு ரிலீஃப்மே எனக்கு இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஹோமியோ நிறுத்திட்டு வேணாம், இது எனக்கு ரிசல்ட்டை கொடுக்கல, தேவன் ஒருத்தர் தான் எனக்கு ரிசல்ட்டை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அதில் போனேன். அதில் எனக்கு விடுதலை கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் போன பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா, தம்பி முன்னாடி நின்று வர்ஷிப் பண்ணார். அந்த 1 வீக் தான் இந்த இயரில் வர்ஷிப் பண்ணார். அப்போ ஒரு சாங் வந்துச்சு. அதாவது தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றி முடித்திடுவார் அப்படின்ற வார்த்தை எனக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதே வீக் பிரதரும் என்ன சொன்னார் அப்படின்னா, விசுவாசம் நம்பிக்கை ரெண்டுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு மெசேஜ் அந்த வீக்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஒரு மேமோகிராம், அதாவது 30+, 35+ அப்படின்னா மேமோகிராம்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் நார்மலாக அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் ஹெல்த் செக்கப் 30+ ஆயிடுச்சு, அதனால நான் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு போனப்போ எனக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட்டு ஆக்சிலாவில் என்ன செஞ்சு அப்படின்னா ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு டவுட், ஏன்னா நம்ம மெடிக்கலில் இருக்கிறதுனால ரொம்பவே திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கட்டி மாதிரி இருக்குது, அதனால் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ அவங்க சொன்னாங்க, மேமோகிராம் எடுத்து பாருங்கள் அப்படின்னு. எனக்கு ஒரு பயம், அதில் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 months நான் அப்படியே தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெயின், நிறையா சிம்டம்ஸ் இதெல்லாமே இருக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் போய் மேமோகிராம் எடுத்து பார்த்துருவோம், பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேமோகிராம் போகிறப்போ பாசிட்டிவ் அப்படின்றது இந்த ரிசல்ட் நான் வச்சுருக்கேன். மார்ச்சில் போய் நாங்கள் பண்ணுறோம். அந்த வீக்கு, அதாவது மேமோகிராம் போகிறதுக்கு முந்தின வீக்கு தான் தம்பி பாட்டு பாடினா அந்த லைன் எனக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் ப்ரேயர் பண்ணுறேன், நான் மேமோகிராம் போனாலும் எனக்கு நீர் அதிசயங்களை காண்பிக்கிற தேவன் அப்படின்னு. மேமோகிராமில் என்ன வந்துச்சு அப்படின்னா, ரிசல்ட்டு
பைலேட்ரல் ஃபைப்ரோ அடினோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதாவது இது வந்து கேன்சருக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்போ அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எஃப்என்ஏசி இல்லாட்டினா பயாப்சி வந்து ரிசல்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு இந்த சாங்கோட லைன் ரிப்பீட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. நான் வந்து ப்ரேயர் பண்ணவும் முடியல, அந்த லைன் மட்டும்தான் எனக்கு ரிப்பீட் ஆகுது. அன்றைக்கி நைட்டு வந்துட்டு நான் பயங்கரமாக அழுகிறேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் வந்து நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமா நைட்டு உட்காந்து, பிள்ளைகளுக்கு கூட தெரியாது, நைட்டு உட்காந்து நாங்கள் 2 பேரும் ப்ரேயர் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு எஃப்என்ஏசி எடுக்கணும். அந்த வெனஸ்டே வந்து பிரதரோட பைபிள் ஸ்டடிக்கு வந்து அவர் வராரு. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. பட் அவரோட பழக்கம் என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ப்ரேயர் பண்ண மாட்டார். ஏன்னா வியாதி அப்படின்றது ஒரு நெகட்டிவ், அதனால் நம்ம வாயால் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருக்குது. அப்போது காமனாக ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துட்டார். அடுத்த நாள் நாங்கள் எஃப்என்ஏசி போகிறோம். போயிட்டு அப்போ நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு போகிறேன். இருந்த இடம் தெரியவே கூடாது, தேடியும் காணாதிருப்பாய் அன்ற வாக்குத்தத்தம் வந்து எனக்கு வந்து நிறைவேறணும் அந்த இடத்துல அப்படின்னு போய் ஸ்கேனில் படுக்க வச்சுருக்காங்க. ஸ்கேன் ப்ரோப் வச்சு தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த டியூமர் எங்கே இருக்குன்னே அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த டாக்டருக்கே டவுட் வந்துருச்சு. மெயினாக நான் போனது என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைடு ப்ராப்ளம் இருக்குதுன்னு. ஆனால் ரிசல்ட் வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ரைட் சைடில் தான் டவுட்ஃபுல்லான ஒரு டியூமர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ரைட் சைடு வந்து எஃப்என்ஏசி எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரோப் வச்சு தேடுறாங்க. ஒரு 1/2 ஹவராக எனக்கு ஒரு சந்தோஷம், தேடியும் காணாதிருப்பாயின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க வந்து எனிவே அது ப்ரொசீஜர் அப்படின்றதுக்கு ஏதோ ஒரு இதில் பயாப்சி இது எஃப்என்ஏசி எடுத்து, அதாவது நீடில் ஆஸ்பிரேஷன் அதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பின பின்னாடியும் எனக்கு ஒரு பயம், அது பாசிட்டிவாக வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சண்டேவும் பிரதர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் அடுத்த டியூஸ்டே தான் ரிசல்ட் வந்துச்சு. போனாலும் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, இப்போ எஃப்என்ஏசி தான் எடுத்திருக்கோம், பயாப்சி தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் எஃப்என்ஏசிலேயே 2வது இதில் வந்துருச்சு நான் கேன்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஆனாலும் டாக்டர்ஸ்க்கு வந்து என்ன டவுட்டு அப்படின்னா, அது வந்து சொன்னதுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்ததுனால அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பயாப்சி எடுத்தால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ டாக்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் ப்ரேயர் பண்ணது என்ன அப்படின்னா, டாக்டர்கிட்ட போகிறப்ப பயாப்சி இல்லாமல், ஏன்னா நான் வளர்ந்தது எல்லாமே ஆண்டவரோட சித்தம் வியாதி வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும், மெடிசின் எடுத்தால் சரியாயிரும் அப்படின்ற இதில் தான் ஆண்டவனே நான் ஆப்ரேஷனுக்கு போகிறேன், என்னோட ஆப்ரேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்க அப்படின்ற ஒரு இதில் தான் நான் போய் பழகியிருக்கேன். பட் எனக்கு என்ன அப்படின்னா, இங்கே வந்த பின்னாடி ஒரு பிலீஃப், நான் வந்து இது வந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் தான் எனக்கு சரியாயிடுச்சுன்னு நான் சொல்லக்கூடாது, பயாப்சியே இல்லாமல் சரியாயிடுச்சுன்னு நான் சொல்லணும்னு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேன். அவரை பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, பயாப்சியே தேவையில்லை, இது வந்து ஹார்மோனல் டிஃப்ரென்ஸ் தான், மற்றபடி ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு விட்டமின் சப்ளிமெண்டேஷன் மட்டும் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா, நான் இதை வந்து 3 months லேட்டாக நான் வந்து சொல்கிறது வந்துட்டு உண்மையாகவே அதை வந்து வருத்தப்படுறேன் நான் அந்த விதத்தில். பட் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறையா அதிசயங்களை செய்வார், சாட்சியை நிறுத்துவார்னு நாங்கள் நம்புகிறோம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.